ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள் அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்கும் சேர்த்து 12 ராசிகளுக்கும் ஒரே எபிசோடா இந்த எபிசோடு வருதுங்க. தை மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிகள் எப்படி இருக்க போகுதுங்கிற பதிவு இது. இவ்வளவு நாளும் தெற்கு நோக்கிய பயணத்தையே மேற்கொண்டிருந்த சூரிய பகவான் தை மாதம் மகர ராசியில வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறார். தை மாதம் பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். முதல்ல காலபுருஷ தத்துவத்துப்படி மேக ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். ராசி அதிபதி செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் பெற்று சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மேகராசிக்காரங்களுக்கெல்லாம் தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அமைய போகுது. சுய தொழில் லாபத்தை கொடுக்கும், விவசாயம் செழிக்கும், அரசியல்ல சாதிக்கலாம். மொத்தத்துல மேகராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். குருவோட பார்வையும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்னும் ரொம்ப சிறப்பு. 2வதா ரிஷபராசிங்க. இந்த ராசிக்கு தை மாத பலன்கள் படி பார்த்தா குருவே தனஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு புதிய பண வரவையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய தெம்பையும் உங்களுக்கு கொடுக்கிறார். வரவுக்கு மேல செலவுகள் வந்துகிட்டே இருந்த உங்களுக்கு இனி வரவுகள் மட்டும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். 9ஆம் இடத்துல ராசிநாதனோட சூரியன், புதன் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் பெருகும். 10ஆம் இடத்தினுடைய ராகு விடாத உழைப்பையும் பலனையும் நிச்சயமா கொடுக்கும். 3வதா மிதுன ராசினியர்களுக்கு உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கிறதுனால உடல்நிலை சரியில்லாமல் போகும். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருந்துகிட்டு திடீர் யோகத்தை தரப்போறார். உங்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்பட போகுது. 10ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால எதையும் உங்களோட சொந்த முயற்சினால செய்யுங்க, நல்லதே நடக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை, நல்லதே நடக்கும். அடுத்தபடியா கடகராசி. இந்த ராசி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய ராசி இல்லைங்க. அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் உள்ள ராசி இந்த ராசி. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் யோக பார்வையா பார்க்கறதுனால தை மாதம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களே கிடைக்கும். வெளிநாட்டு யோகத்தின் மூலமா நிறைய லாபங்கள் கிடைக்கும். சொத்து, வீடு யோகம் அமையும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். அடுத்தபடியாக சிம்ம ராசி. உங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் எதிலையும் நிதானிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பலன் உங்களுக்கு நல்லதை செய்யுது. பங்காளிகள் சொத்துக்கள் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். மொத்தத்துல இந்த தை மாசம் உங்களுக்கும் நல்லது பலன்களே நடக்க போகுது. அடுத்தபடியாக கன்னிராசி. பஞ்சமஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருந்துகிட்டு நல்ல யோக பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு தரப்போறாங்க. நினைச்சதை சாதிக்க போறீங்க. தொழில், வேலை வாய்ப்புகள், பண வருவாய் நிச்சயமாக அமையும். குரு பார்வை தனஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை நிச்சயம் தேடி வரும். அடுத்தபடியாக துலா ராசிக்கு நேர்மையின் இலக்கணமான நீங்கள் 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் சேர்க்கை பெற்று பூமி யோகம், வாகன யோகம், புதுசா மனை வாங்கி வீடு கட்டுற யோகங்கள் எல்லாம் அமைய போகுது. திருமண யோகமும் கைகூடி வரப்போகுது. இனிமே உங்களுக்கு வரவுகள் தான் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்துல குரு இருந்துகிட்டு யோகத்தை தரப்போறார், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு எதையும் நிதானிச்சு செயல்படுங்க. வெற்றிங்கிற ஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணி
வெற்றி பெறணும். ஆனா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனுடைய அருள்னால உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வரவு விடிவு காலமும் வரவும் அதிகரிக்க போகுதுங்க. நேர்மையான நீங்க இனிமே சந்தோஷமா இருக்க போறீங்க. பண வரவு உத்தியோகமெல்லாம் அமைய போகுது. குரு பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிறதுனால நல்ல பலன்களே நடக்கும். அடுத்தபடியாக மகர ராசி, உங்க ராசிக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருந்துகிட்டு 7ஆம் பார்வையால பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம், திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற குரு பகவான் மறைஞ்சிருந்து வெற்றிகளை அள்ளி கொடுக்க போறார். பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வேலைவாய்ப்புகள் எல்லாம் அமையும். அடுத்தபடியாக கும்பராசி, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு நின்று 11ஆம் இடத்துல பார்க்கறதுனால நிச்சயம் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். ராசியில ராகு நின்றுட்டு உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நிலை கவனம் செலுத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதே ராகு நல்லதையும் செய்வார், பயப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுடைய பலம் உங்களுக்கு இருக்குது, பக்கபலமா இருக்கிறதுனால ரொம்ப நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக மீனராசி, அலைவாயும் கற்பனைக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வெளி தொடர்பு பயணம் இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வீடு, மனை யோகம், வாகன யோகம் அமைய பெறும். லாபஸ்தானத்துல இருக்கிற 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பணவரவு ஏற்படும். தொழில் வேலைவாய்ப்புகள் எல்லாம் அமையும். 12ஆம் இடத்தினுடைய ராகுனால திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாசம் உங்களுக்கு உண்டு. திருமண யோகமும் கைகூடி வரும். நன்றி நேயர்களே. வளமோடும் நலமோடும் வாழ்க. இந்த வீடியோவை நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.